விநாயகருக்கு எந்த பொருளால அபிஷேகம் செஞ்சா என்ன பலன்கள் கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா எல்லா தெய்வங்களுக்குமே அபிஷேகம், பூஜை, வழிபாடு அப்படின்னு நம்ம டெய்லியும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரே பொருளை கொண்டு அபிஷேகம் செஞ்சாலும் அது எந்த தெய்வத்துக்கு செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்து அதனால கிடைக்கிற பலன் அப்படிங்கிறது மாறும்னு சொல்லப்படுது. அப்படி முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு எந்தெந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சந்தனத்தால அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தேனால அபிஷேகம் செஞ்சா கடன் தொல்லை விலகும். விபூதியால அபிஷேகம் செஞ்சா நினைச்ச காரியம் நடக்கும். மஞ்சளால அபிஷேகம் செஞ்சா மங்கள காரியங்கள் நடக்கும். அன்னத்தால நம்ம அபிஷேகம் செஞ்சா தனம் தானியம் பெருகும். நல்லெண்ணெயால அபிஷேகம் செஞ்சா மனசுல தூய்மையான எண்ணங்களும் பக்தியும் உண்டாகும். தண்ணீர் மன அமைதி ஏற்படும். பால் குடும்பத்துல மகிழ்ச்சி, ஆயுள் விருத்தி கிடைக்கும். தயிர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இளநீர் கஷ்டங்களை நீக்கும். கரும்புச்சாறு வியாதிகளை நீக்கும். அரிசி மாவு பொடி லட்சுமி வாசத்தை உண்டாக்கும். இதுல உங்களுக்கு எந்த வேண்டுதல் நிறைவேறணுமோ அல்லது என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற பொருளை அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம். அல்லது வீட்டுல இருக்கிற விநாயகர் சிலைக்கு நீங்களே அபிஷேகம் செய்யலாம். இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து தினமும் 9, 11, 21 இந்த எண்ணிக்கையிலான நாட்கள்ல செய்யலாம். அப்படி முடியாதவங்க வாரம் புதன்கிழமைகளை செய்யலாம். அதே போல சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல விநாயகருக்கு இந்த அபிஷேகங்களை செஞ்சு அருகம்புல் மாலை கட்டி போட்டா விநாயகருடைய அருளால உங்களுடைய வேண்டுதல்கள் கூடிய சீக்கிரத்திலேயே நடக்கும்.